கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக ஏற்ற வேலையை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், கர்த்தருடைய ஏற்ற வேலை வரைக்கும் காத்திருக்கிறது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் பார்த்தோம். இந்த நாளில் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் ஏற்ற வேலை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் வரைக்கும் நம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரை நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். பிரியமானவர்களே, அங்கே லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான். அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கிறது. அவன் வியாதியா இருக்கும் பொழுதே அங்கே இயேசு கிறிஸ்துவனிடத்துக்கு ஒரு செய்தி வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அங்கே இது மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாயிருக்கிறது என்று சொல்லி அவர் நின்று விட்டார். இயேசு மேலும் தாமதமாய் போகிறார். ஆகவே தாமதமாய் போன பொழுது இயேசுனுடைய சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு சொன்ன பதில் 15வது வசனம், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் என்றார். ஆமென். அங்கே பார்க்கிறோம், அவர் அந்த வியாதியோட மரண படுக்கையில் இருந்தவனிடத்துல இயேசு போகாமல் விட்டதுக்கு காரணம், இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருக்கிற சீஷர்கள் மற்றும் ஏனைய ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமா இருக்கும்படி, அவரை பற்றும் விசுவாசத்தில் இருக்கும்படிக்கு கர்த்தர் அந்த காரியத்தை பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே பிற்பாடு வருகிறார். அங்கே வந்த பொழுது அங்கே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன அந்த ஆண்டவர் அங்கே மரியாள் வந்து இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து அழுத பொழுது இயேசு சொன்ன காரியம், அவள் கேட்ட கேள்வி, ஆண்டவரே, 32வது வசனம், மரியாள் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்த, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீர் இங்கே இருந்திரானால், மரண வியாதி படுக்கையில கிடக்கிறதுக்கு முன்னதாகவே, அவன் மரணத்துக்கு போறதுக்கு முன்னதாகவே எழுந்திருப்பான் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட அவள் சொல்லுகிறார். இயேசு சொன்ன பதில், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். 40ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். 39வது வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு கல்லறையினுடைய வாயிலை எடுத்து போடும்படி சொன்ன போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, மார்த்தாள் சொல்லுகிற கேள்வி, மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்று. பிரியமானவர்களே, அங்கே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி 43 தொடக்கமுள்ள பகுதி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லாசரு உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், வேதம் அழகா சொல்லுது. 45ஆம் வசனம், இப்படி இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளார்களானார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கும்படியாகவே ஆண்டவர் அங்கே தாமதிக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில சில தாமதங்களுக்கு காரணம் ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடாதுன்றல்ல, அவர் எங்களுக்கு கூட மகிமைப்படுவதற்காக, எங்களுக்கு கூட அவருடைய வல்லமை வெளிப்படுவதற்காகவே. ஆகவே நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஏற்ற வேளையில கர்த்தர் அற்புதம் செய்து அவருடைய நாமத்தை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தாங்கள் ஒவ்வொரு தந்தருள்வாராக. God bless you all.